நேரத்தை கெடுத்து விட்டாங்களே திருடானே. காத்தடிச்சா 10 மணிலேருந்து உட்காந்துருக்கீங்க 9:45 ஒன்றுக்கு வந்து அப்புறம் 2 பேர்த்த பழக்க வேண்டியிருக்கு. நீங்க வந்துடுறேன் இங்கே மச்சான். என்னைய காலி பண்ண 2 பேர்த்த காலி பண்ணுறதுக்கு இதுதான் நேரம். ஆடியன்ஸே நீங்க தான். எனக்கு எஸ்கார்டு நீங்க தான். என்னடா அப்படி இதாகுது? அதை அப்படி திருப்பி வை. நீ கொஞ்ச நேரம் உட்காருவேன். இங்கே வாவேன். இங்கே வா. அந்த வயலை நல்லா என் அண்ணன் தருமலிங்க அண்ணன் நல்லா பண்ணுது. பேசாம நீ மை செட்டுக்கு போயிரு. என்னப்பா ஊதியா இருக்கு போடா. நீ தம்பி நீ உள்ள போத ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்புறம் வாங்க. அதே நக்கல் பண்றீங்களா? இவ்வளோ நேரம் நீ சிரிச்சிங்க. அது போடாங்க. சிரிக்கக்கூடாது யாருமே. நீ பப்புன்னு போடலாமே. நல்ல பையன்தான். அது அரியதி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய முந்திவி தந்திவி நாயகனே எம்பே முருகனங்கு முத்தவனே ஆணை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பெண்ணை வைத்தோன்னே பிடிச்சாலி மகனே நீங்க அத்தது வடமதுரை. அது எவன்டா பீடி அமர்த்தினவன்? நீ காத்தது வடமதுரை என் குடியார தர்மமுனி. நீ இருக்கிறது கருப்பாயுரணி. கருப்பாயுரணியை விட்டு பொல்லாத பாஞ்சிமுனி. கொஞ்ச நேரம் திருடானில எந்திரி அடந்த முடி அழகாய அழகு மேதுரே என் தாலிய நிறைச்சவே திருவிடான ஏரியாவில் நீ தருமமுனின்னு பேர் வாங்கணும். அது நாளையில திருவிடானையில கிளவே கிளவி ஓடையில இந்த ஜாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி திருவிடானையில் நம்ம கிளவேணும். கிளவிய மயிலாக்கால 2 ஊட்டிய அப்ப கலத்த வர ஏத்தி ஆண்டி ஜாமிக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிய அப்புறம் பொங்கலிடம் புறப்படும் காலம் ராமநாட்டு எல்லையில சிறுந்தா செங்குதுரே கல்லிசரி நல்ல அம்மாயா எஞ்சிமே தர்ம முடியா எங்கல்லீசரி காலி முடியா என் ஆபதடுமாறாமல் நல்லோசை மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோசை மங்கிடாமல் அந்த ஊத்தாங்கரையா என் காளி முடி ஐயா உனக்கு 600 வருஷமாடே உனக்கு உடம்பரம் தாம்படுக்க அந்த உடம்பரத்து எல்லைய விட்டு கொஞ்ச நேரம் திருவிழாநிலைய ஜரசுல உட்காரு. என் 18ஆம் படி பெரிய கருப்பு இன்னைக்கு உடம்பெல்லாம் சந்தனம் உனக்கு ஊதுவத்தி வாட அடிக்குதப்போ
அந்த 18 படியும் என் ஜீமே அந்த 18 நாடர்களையும் மலையாளத்துல வந்த 18 திருடர்களையும் நீ படிக்கட்டாக்கி இன்னைக்கு வேண்டு வரம் தரக்கூடிய 18ஆம் படி பெரிய கருப்பு ஆளுயர விச்சருவா ஆளுயர விச்சருவாய் எப்ப என் கருப்பனுக்கு அசையாத புடியருவா அள்ளி கொடுத்த ஜாம்ப ஒரு அசகு பெசகு வந்துடாமல் இந்த திருவிழான மக்களை என் 18ஆம் படி பெரிய ஜம்பு நீ காமாடு தலமாடு காத்து இந்த மக்களுக்கு ஒத்தக்கால சப்பானே உனக்கு ஒரு கால நொண்டியா என் நொண்டி சோனையா உன்னை வணங்கி இந்த நல்ல மண்டு தனை இனி அறுப்பு குறிவாக வருவாயில்லைங்கண்ணா காத்து கருப்பு அடிக்காம ஒத்த பணமரம் இடி விழுந்தது இன்னைக்கு இடி விழுந்த மரத்துல பச்சை ஒலை பறக்குது பச்சை இலைய பறக்க விட்ட என் கலங்கடி படுக்கையில் இருக்க என் தொட்டுச்சி அம்மா வா 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 இவன் என்னடா சீக்கு வந்த கோழி இவன் மனுஷனா இல்ல தைலாம் குஞ்சா இவன் மனுஷனா இல்ல டெட் பாடியா பாப்பா பாப்பா என்னடா இது எக்ஸ்ரே எடுத்து 70 ரூபா பேலன்ஸ் வச்சது மாதிரி இருக்கு உட்காருப்பா மண்டி ஓடுப்பா உட்காரு நான் கூட இப்பயே மண்டி ஓட சொல்றீங்களே உட்காரு ரொம்ப பேசாத உட்கார இன்னைக்கு வெள்ளி முளைச்சிருச்சப்போ இன்னைக்கு அதான் நான் உனக்கு கொடுக்க வந்திருக்குன்னு உட்காரு ப்ரோ அவன் பயந்து போலாரு அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு மல்லங்குடி அழகு மையன் செம்மையார வாங்க போறேன் அந்த பிள்ளையோட ஆடும் போது நீயும் அந்த லண்டன் பெருச்சாலியும் என்னைய பேப்பாடு வருதுனீடோ அதுக்கு பழி வாங்கும் காலம் இதுல தப்ப முடியாது நான் இரும்பு முடியா புடிச்சேன்டா நொண்டி சொன்னேன் இந்த ரோசா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உடுத்து கையில வச்சிருக்கிறீங்க மரம் உடுத்து வச்சிருக்கீங்க மரம் உடுத்து வச்சிருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதி 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 ஒரு வட்டம் சொல்லு சூடத்தை பொறுத்திக்கல சூடத்தை எங்கட போறத ரோடான பஸ் ஸ்டாண்ட்ல வருது உட்கார உட்கார செகல் அறையவா தட்டக்காரி மாதிரி வச்சிருக்கீங்க சண்டை 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 என் கிரகம் போடாங்க ஆட்டுக்காங்கப்பா இல்லையா காரியாவட்டி மன்று செம்மண்ணு கிராவல் அது இப்ப அடிச்சு விட மாட்டேன்றாங்க போடாங்க ஏய் சாமியை வர்ணிக்கிற குருவி தெரிவிக்க ஆரம்பிச்சு விடுவேன் என்னடா செம்மண்ணு கிராவல் இப்படியா வர்ணிப்பாங்க கொடுக்க காமிங்க தீய வச்சு போகிறதுக்கு அன்னைக்கு எப்படி சூடத்தை போகிறதுக்கு மேலே ஓட்ட ஒரு உடுக்கத்தை காமிச்சிருக்கீங்க
ஏன்னா எந்த குறையும் உனக்கு வரக்கூடாது. கருப்பா கலிச்சேரி காளிமணி ஐயா, உன் கண்டு நாடு ஊரா பேர் வாங்குறத என் பேரை கெடுக்க பார்க்குறேன். என் நாடக காசை பிறந்துட்டான். வண்டியில் வரும்போது பின்னாடி குழுந்து இந்த இதுக்கு தாப்பா அவனை க்ளோஸ் பண்ணிடுவாப்பா. காளிமணி ஐயா, இவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. மனதுல ஏதோ காடத்தை வச்சுட்டு அடிக்கிறான்டா. ஆனா இந்த பாடிய மனனை பத்தி எரிச்சிருக்கேன் நாடகம் பண்ணுவேன். ஊர்ல சொல்லியிருப்பாய், நீ தாண்ட கூட உடைக்கணும். ஆமா உள்ளுக்கெல்லாம் நல்ல மாதிரி உட்காந்துருக்கேன். இப்ப போடா உடுக்கு கையில வச்சுட்டு அடுத்தாத்தே அடிக்க முடியும். உட்கார, உன குறிவாக போறேன். உட்கார்றா, சாமி அழைக்க போறேன். உட்கார்றா. ஆதி ஒரு காலம் மருதங்குடியில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில மருதங்குடியில குடிக்க ஊரல் இல்லே, உங்களுக்கு கும்பிட சாமி இல்ல, பரப்பனெல்லாம் பெருங்கொடி இருக்கிறா, பங்காளி எல்லாம் சாமி கும்பிட்ட மருதங்குடியில பகையாத்தான் போறேன். அந்த மருதுடைய ஐயனார கூப்பிட்டு இன்னைக்கு மருதங்குடியில மருதுடைய ஐயனாரு கிளப்புதுரா செங்குதுரா. சாமி வந்துச்சுல, அதே உன் சாமி அழைச்சா நான் கண்டிப்பா வரேன். ஏன் நோத்தா டேய், எந்த ஊருடா சாமி இப்படி வந்துச்சு நத்துவா காலி மாதிரி? என்ன நோத்தா ஒரு சாமி? சாமி அங்கனக்குள்ளே ஆட, அங்கெங்கே என்னமோ ஒரு 4 காலில் 4 காலில் ஒரு கால் கொடுத்து மாதிரி ஆடி. இதுக்கு தானே போன மேடல குருவியை சேர்த்து அரைஞ்சேன். அப்படி நங்கு நங்கு உட்காந்து கடைசியில் இதை காலி பண்ண தெரிஞ்சாங்கன்னு வந்து மடியில இருப்பா. வந்தது யாருப்பா? ஆசாரம் தவறாத. உன் பிள்ளைய நாடகம் பார்க்க வந்தது தப்புத்தேன். நம்ம நாடகத்தை பார்க்க வந்தால் நம்ம கிறுக்காய்க்கணும்னு தெரியலப்பா. 19 வருஷமா நம்ம என்ன பேசணும்னு எவனுக்கு முடியக்கூடாது. இது பர்ஃபார்மன்ஸ். வந்தது யாருன்னு சொல்லு, கழுத்தை கட்டி அலைஞ்சிருக்கு. வந்தது யாருப்பா? பத்தி எரியுது, பத்தி எரியுது. சாமியை கூப்பிடுறா, பத்தி எரியுது பிஞ்சக்காடு. மழை பெஞ்சது இப்ப எரியாது. நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்ப முடியாது. ஏன்னா உனக்கு ஆறுதல் பிடிக்குது ஞாபகம். என்ன உறுதி அள்ளி போடு, நீ சட்டத்தில் அடிக்காத. இங்க வாடா, அடுத்த அழைவாரத்தை எச்சம் போறட்டேன். நீ எச்சம் மாடு எல்லாம் அல்லாது. என்னடா சாம்பல்ல உரசுன கெளுத்தி மாதிரி? சாம்பல்ல உரசுன கெளுத்தியா? உனக்கெல்லாம் சிரிப்பு வருது. உன் பிள்ளை இப்படி அடிச்சா அவனுக்கு சிரிப்பு வருவாங்க. சேர்ல உட்காந்துட்டு சிரிக்கிறாதா? சொல்லி அவங்க வார்த்தை போடாங்க, இப்படிலாம் அடிக்காத உட்காந்து. போர்ல தண்ணி இல்ல. ஆமா, போர்லையும் தண்ணி இல்ல. வீடு கட்ட முடியாம இடத்துல முனி ஓட்டாய். அன்னை முனி குறுக்க வாயிடான்.
ஊம்பிட்டுறியா? பாடா ஊன்னு அல்ல. வீடு கட்ட முடியாம முடியல. அந்த வீட்டு மனைய தட்டி கிடப்புது. கல்லடிச்சா பாம்பா மரம், சரியா சொல்றீங்க. நீ மண்ணடிச்சா அது காத்துல வரக்கூடா. சரிதானப்பா? அதுக்காக இப்ப தண்ணியில நடந்துட்டே எம்சாண்டி வருவாங்க. தம்பி உன் குறை தேரணும்னா சொல்லு, இன்னும் பத்தலடா வரேன். குறியே சொல்ல வேணாம், நான் போயிட்டு வரேன். நல்ல உன்னிப்பா கேளு. எப்ப வீடு கட்டுற சாமியை நல்லா அழைச்சு விடுறேன். இது என்ன உடுக்கு? செம்புடுக்கு நினைச்சேன். விண்டு விண்டு விண்டுன்னு அடிப்பேன். என்ன செம்புடுக்குல சத்தம் சரியில்லை. நம்மகிட்ட ஒரு கரும்புடுக்குறது அடிச்சிருக்கா? கூப்பிட்டா வரமாட்டா. சாமி எனக்கு வீடு கட்டணும். நான் கூப்பிட்டா தங்காயே, நான் செத்த நேரம் நீ கொலை போட்ட நில்லாயே. மருதங்குடி மண்ணில் என் தங்க மகன் வீடு கட்டடா. வீடு கட்ட நேரம் இருக்கா இல்லையா? வீடு கட்ட முடியுமா முடியாதா என்று சொல்லி குறி வச்சிருக்க. வீடு கட்ட யோகம் இருக்குடா. வையாசி மாதம் 23ஆம் தேதி. வையாசி மாதம் 23ஆம் தேதி நீ வீடு கட்ட யோகம் வந்துருச்சுடோ. கார வீடு கட்டினா இந்த ஊரும் பள்ளில இருக்க முடியாது. பண்ணுலவும் எப்படி இருக்க முடியும்? வீடு கட்டினா வீட்டுல இருக்க முடியும். பண்ணுலவும் எப்படி இருக்க முடியும்? சாமி பண்ணுல எப்படி இருக்க முடியும்? வீடு கட்டுறது முடியுமா முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். சரி 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 சரி. வீடு கட்ட முத என்ன செய்யணும்? 6க்கு 2 குழி. 6க்கு 2 குழியா? யாரு சொல்றீங்க? வானம் தோண்டணும்டா. வானம் தோண்டணும்னா 6க்கு 2ல எப்படி? எம்சாண்டு 2 லோடு. சரி சரி. செங்கற்கல்லு 10,000. முக்கால் 2 யூனிட். முக்கால் இன்ச்சு தள்ளி இன்ஜினியர் வளர்த்துருக்காங்க. தம்பி வீடு கட்ட சொல்ல வேணாமா? ஐயோ சொல்லணும் சாமி. மண் குடம் 1. மண் குடமா? மம்முட்டியா? மண் குடம்னா மம்முட்டி தான். சொல்லி கிடைக்கவா? ஐயர் யாகம் நடத்தும் போது எல்லாம் வேணும். நூல் கண்டு 2 பண்டல். ஆமா, நீர்மால் எடுக்க போறவங்களுக்கு போறது இல்லை. டேய், நான் வீடு கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. நீங்க சொல்றதே சரியில்லையா சாமி? இனி வானம் தோண்ட இனி நல்லா பொண்ணு. இதுக்கு தானே இதில் அடி வாங்கினேன். தம்பி அந்த சிட்டுக்குருவி ஜூ தெரிஞ்சு போங்க. பேசாம உட்கார எங்கே வந்து குடிக்கிற? கார வீடு கட்டினா லோனு வாங்கினா கட்ட முடியல. உன் உடம்புக்கு உழைச்சு வட்டியே கட்ட முடியாது. உழைக்கவே முடியல சாமி. 5 வருஷம் இழுத்தடிச்சு திருப்பி லோன்காரனி வீட்டை எழுதி வாங்கிடுவேன். உண்மை. கூரை வீடு கட்டினா நீ சந்து படுக்கும் காலம் பிடிக்காதவன் தண்ணியை போட்டு தீய வச்சிருவேன். வச்சிருவேன்.
கட்டுவேன். மண்ணு வீடு கட்டினேன்னா மழை பெஞ்சு கரைஞ்சு போயிடும். அதனால நான் பெத்த அம்மா என்னை சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்கடா. தினசரி இரவு நேரத்தில் கொசுவத்தி செலவுதான். இப்படி ஒரு கூட இங்கே தமிழ்நாட்டிலையும் பார்க்க முடியாது, உலகத்திலே பார்க்க முடியாது. உடம்பு வீக்னஸ் அது உங்களுக்கு தெரியுமில்ல, என் உடம்பு வீக்னஸ் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாடி டெட் பாடி ஸ்கேன் எடுத்தாலும் படத்துல எலும்பு விழுகலை, வேன் எடுத்தாலும் வாடகை குடிக்க முடியல, காய்ச்ச தலைவலின்னு ஊசி ஓட்டா ஊசி இறங்கலடா உடம்புல. அதனால ஊசி மருந்த தலகால உடச்சு குடிச்சிரு. எலும்பு ரத்தம் ஊசி முறியும். உனக்கு இன்னும் 25 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாதுடா. ஒல்லி சீமா கருவ மண்டி ஓட்டுக்க. வண்டி ஓட்டு ஏன் நீ சிரிக்கிறியா இல்லை வாங்கொலி இறந்த மாதிரி இல்லை? அண்ணே இங்கே வானே, உனக்கு லேசா முனி ஓட்ட வா இங்க அன்னமினி பின்தொடர்ந்து 2 பெண்மணியா புடிச்ச ஆட்டுறாடா. பக்கத்து வீட்டுல அந்த பெண்மணிக்கு பேய் முடிச்சிருக்கு. பெரிய பெண்மையை கொண்டாட்டி 2 அழைச்சு வர சொல்லு அந்த பெண்மணியை. விரட்டு 2 களியறி கோடாங்கி. தம்பி குண்டுமலை, தம்பி குண்டுமலை, வட்ட வட்ட பானையில பரகரிசி தீட்டையில சொந்தம். நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருப்பேன் நீங்க பண்ண வேலைக்கு? ஏப்பா இது தூங்கும் போது நேரத்து அரண்டையா? தம்பி உங்களை பத்தி தான் சொன்னாங்க ஊர் உலகம்லாம். என்னன்னே தெரியல சாமி. எனக்கு என்னன்னு தெரியாம 3 மணி ஆச்சுன்னா அம்மனை குட்டியோட ஊரோட ஆரம்பிச்சு நல்ல சாமியார் அவரு. மொட்டை கொண்டி படம் பார்க்க தெரியும். உன்னை நல்லா இருக்க விடாம என்னடா புய் வாக்குற? வாடா வாடா உட்காருப்பா. டேய் உட்காரு. அதான் சென்றா மண்டி ஓடு. காலை எது பண்ணி வைக்கப்பா? காலை எப்படி வைக்க சொல்ல? அப்பாடா எவ்வளவு அம்சமா உட்கார வைக்கிற மாதிரி கும்பலே. தம்பி வாங்க, பெட்ல இருந்தா கொஞ்சம் இந்த கம்மன் குத்தவங்க அப்படி நான் எழுதிச்சான். தண்ணி எடுக்கும் போகும் காலம். ஆமா, தண்ணி எடுக்கும் போகும் காலம். பின்தொடர்ந்தாயினி மாண்ட ஒரு ஏன் அவனுக்கு முடிவு ஓட்ட இருக்கடா? எங்கிட்ட திருவிழா நாடகத்துல உள்ள போறேன் உட்கார
என்னடா நீங்க கொடுக்குற காசுக்கு அடி வாங்கி கொண்டு வாங்கி போல தன்னைக்கு தன்னைக்கு அன்னைக்கு என்னடா தன்னைக்கு போனது 2 மங்கடா தண்ணிக்கு 2 மங்களாடா யாராமோ ரெண்டு பேரும் போனாங்கல்ல இன்னொரு எட்டு ஓ அதை கேட்குறீங்களா நீ விட்டா பாரு வரல 2 மங்க என்னடா நான் மாங்கா வைக்கிற மாதிரி 2 மாங்கா இருக்கிற இது பேய் வட்ட கூட்டு வந்தே பியூட்டி பார்லர் கூட்டு வந்தேன் என்ன கதைன்னு எனக்கு தம்பி உனக்கு என்ன வேணும் என் பொண்டாட்டி வேணும் அவன் யாரு இவன் என்ன விருந்தாடி வந்தா என் பொண்டாட்டி சொல்லி வச்சுருக்கேன் நான் தான் புரிச்சேன் ஒரு ரூபாய் சுட்டி விடுங்கடா தலை வந்தா உனக்கு பூ வந்தா அவனுக்கு என் 2 விழுதாயில நீ கைப்பற்றலாம்னு வடக்கே ஓடுவாளா இருக்கு அப்புறம் என்ன வடக்க தெற்கே மேற்கே கிழக்கு சொல்லல நான் தாண்டா போடாங்கி ஏப்பா இந்த வண்டியை ரிவர்ஸ்ல இருந்து லெப்ட்ல இருந்து அவன் எடுக்கிறேன் நீ எடுக்க முடியலையே தம்பி ஒரு போர்டு ஓட்டு உட்கார திருப்பி சாமியை பார்த்து உட்காரு முண்டை நாடகத்தை கெடுத்து விட்டாங்களே திருடானே தம்பி நம்மளோட மாமா ஆகிட்ட டோக்கன் நம்ம அடே என்னை ஏன்டா அந்த சித்திர வருத்துறிய தம்பி பேய் வரட்ட போறேன் மண்டி ஓட சொல்லு மண்டி ஓட அவரு பேய் வரட்ட போறீங்கல்ல மேகம் கருத்துருச்சு அதெல்லாம் கருத்து எல்லாம் நின்றுச்சு மேகம் கரைக்கும் போது இடி விழுகுது மேகம் கரைக்க லூசு முண்டை இடி விழுகா மயிரா விழுகு பணத்துல ஈச அப்புறம் பணத்துல ஈச முளைக்க என்ன முளைக்க சாமி கூப்பிடுறா கூப்பிடு தண்ணிக்கு போனது பிளாஸ்டிக் தண்ணி தண்ணி 2 பேர் தான் வந்துருக்க தண்ணிக்கு மயில் எப்படியாவது 3 மணி ஆக்கிடுங்க அம்மனை கொண்டு பாலம் பார்க்க இதை முடிக்கிறாரா 1000 ரூபா நான் தருதேன் இல்ல இல்ல நான் நாடகத்தை முடிக்க போறேன் 3 மணி ஜோலி வாக்குறாங்க நான் விட மாட்டேன் நான் பெருகிற மாதிரி உன் முன்னாடிக்கு பேய் வரட்ட வேணாமா அவ யாரு உனக்கு முன்னாடியா இவ 2ஆம் நம்பர் இருங்க மண்டபத்தை வளையுறேன் தெரியல தண்ணிக்கு போனது ஒத்தையடி பாத தண்ணிக்கு போனா ஒத்தையடி பாதாண்டா 3 ஊருக்கு தண்ணி இருக்க குத்த சொல்லாண்டா குத்துறா குத்தானா உத்தாங்கரையில படுத்திருந்த அண்ணமணிய உத்தாங்கரையில படுத்திருந்தாங்க புடிச்சு நீ எலரையில் உணர வந்தது யாருப்பா டேய் வந்தது யாரு என்னடா உன்னோட வேலை வந்தேன் வந்து யாரு கேட்கிறேன் என்னடா சொல்லுப்பா யாருன்னு என்னாச்சு
முட்டைக்கோஸ் சின்னது பார்த்தாண்டா வேலை செய்யுது. கேஸ் ட்ரபிள். பார்த்தாண்டா சரியா போகுது. மீன் வறுவல் வேலை செய்யுது. தொடர்ந்தா அன்னைமுனி இலை வருதான். வெளியே வருது. சரி கட்டுறானா? ஐயோ தெரியாம இந்த அம்மனை குண்டி கதையா சொல்லிட்டு முண்டா போய் தூங்க மாட்டேன். அவனையா இன்னுமே 3 மணி ஆச்சுல டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்தா வந்து அவளை பயந்து கால கிளப்பி அடிச்சிருமா சூப்பரா குறிவாக்குறா சாமி அது மறுபடியும் சொல்லு. நோட்ல எழுதிக்கலாம். எத்தனை மணிக்கு கேட்டீங்க? எத்தனை மணிக்கு ஏன்டா நான் பார்ல வேலையாகுறேன். நீங்க ஏன் சொன்னீங்க கால கிளப்பீங்க? பேய விரட்டணும்னா சரி என்ன செய்யணும்? கூவுன செஞ்சாவ 2 செஞ்சாவ 2 எழுதிக்கப்பா. செஞ்சாவ 2 அண்ணாமலைக்கு கோற்று 3 கோட்டா. சரி சாமி வரட்ட கேட்பாங்க. கோட்ரு என்ன சரக்கு சாமி? மயில புழுன சரக்கு. எந்த சரக்காண்டா சாமி? ஓல்கா நீங்க சாப்பிடுங்க. போ மூஞ்சிய பார்த்தா எடுத்து 2 செஞ்சாவ 3 கோட்டு. எலும்பு சம்பளம் 51. என்னடா ஊரு அவட கேட்கறானோடா? 51 அதே 4 கிலோ வருமாடா. ஊதுபத்தி 2 பாக்கெட்ஸ். 2 பாக்கெட் இங்க வா. 2 பாக்கெட்ல கை வச்சு வாய் வச்சுக்கிட்டீங்க. 2 விபூதி பாக்கெட் 2 கிலோ. 2 கிலோ விபூதி. ஏதோ கோயிலுக்கு சோம்பு 2 ரூபா. சோம்பு ஏண்டா? நான் சொல்றது மட்டும் வாங்கினேன். சரி சூம்பு போறியா? சோம்பு இருக்கு சாமி. கூம்ப சூடா சூடமா. சரி சாம்பூராணி 1/4 கிலோ. 1/4 கிலோ சாம்பிராணி. கறி முட்டை 2. கறி தெரியும்டா, நீ தொண்டில கடை வைக்க பாக்குறடா. கறி முட்டை கேட்கிறேன். அதேண்டா கடை வைக்க பாக்குறடா. 2 கிலோ பாக்குறாங்க. 2 கிலோ வாங்கி அதெல்லாம் எடுத்து ஊதி பூதுறது 2 கிலோ. அடிச்சாரா? யாரை ஏமாத்த பாக்குற? அடிச்சாரா? அண்டே குழந்தை அப்படி இல்லைன்னு சைனா பொம்பளை காத்திரிக்க போறாங்க. நடந்து போனது மதியம் 1 மணி. நடந்துனால இனி தொடர்ந்த நீங்க தோக்கம் தம்பி காலிசு இந்த பேயை வரட்டுறதுக்கு ஒத்தால முடியாதுப்பா. நம்ம 5 ஓடையும் சேர்ந்து வரட்டும். வண்டி ஓடு. அங்கேயே ஆளுங்க எங்கிட்ட மைக்கில் திரும்பத்தா. தண்ணிக்கு தான் போகும் காலம் யாவுள்ள போகும் காலம் அண்ணி நேலையில் 13 ஏண்டா நான் பேய் வச்சுக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு பேயவே வச்சுக்கிட்டு இருக்கானே. டேய் நான் யாரு? உட்காருப்பா. என்ன குடிச்சதுன்னு கேட்கணும்டா. டேய் நான் போடாங்கடா. இவனுக்கு இவன் போகுமான்.
உன்னை யாரு யாருதான் ஒன்றை பிடிச்சிருக்கா என்ன வேணும் உனக்கு ஏது வேணும் வேலை நிறமாசமா இருக்கு எச்சப் மாடு ஆடுனா எப்படி வயிறு ஏன்னா 8 ரூபாய் போட்டா கண்டுபிடிக்க முடியாதவளையே ஏத்தா சாமி உன்னை யாரா டேய் நான் கேட்கறது குணம் என்ன உனக்கு கேத்தா உனக்கு என்னத்தான் வேணும் எனக்கு 4 ஆம்பளையால் வேணும் சார் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வர்ற வெள்ளிக்கிழமை வாங்க அவன் படம் பார்க்கவும் போக மாட்டேன் இவன் டிக்கெட்டுக்கு கொடுக்காம இருக்க மாட்டேன் நான் என்னடா செய்ய யாரு யாரு உன்னை பிடிச்சிருக்கா மாத்தா பிடிச்சிருக்கா எனக்கு என்னோட தங்க கட்டி போடிடா கண்ணாடி கட்டி போடிடா என்னிடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடித்தேன் சுப்பு சுப்பு ஜாக் சுப்பு சுப்பு ஜாக் நிலக்காயிரு நேர நல்ல நேரம் நெஞ்சில் பாயிரு காமல் விடவானம் சுப்பு சுப்பு ஜாக் சுப்பு சுப்பு ஜாக் வீக்கேஜ் செருப்பு 2ஆம் நம்பர் இருக்காங்க மச்சான் வேணாம் மச்சான் இன்னைக்கு சின்ன ஆயிடுது என் பரதீசம் உண்டை விரட்டி விட்டதுக்கு அப்புறம் எங்கேயோ ஏறிடுது அவளை அரைஞ்சு உட்கார வேண்டாம் என்னடா பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி திறந்து காச்சு கண்டுபிடிப்பேன்டா நண்டு பிடிப்பேன்டா உனக்கு சரக்கு ஆம்பல முத ஆம்பளை வேணும்னு கேட்டால சரக்கு அடுத்து என்ன வேணும் சரக்கு 5 பாட்டில் வேணும் சாமி கொடுத்துடணும்பா இல்லைன்னா நைட்டி போனே சைடிஸ் நினைச்சு தொடைய கிடையாது கடிச்சுடா உட்காரு ஏ உனக்கு 2வது உண்டாட்டியா இது இது அது இது ஒரு வேலைதான் நம்ம பார்க்க ஏப்பா அவளை உள்ள கொண்டு விடு
இவளை மண்டி ஓடுது மாட்டு ஓனர் அவன் நீ ஒல்லி தண்ணி கலக்கிற வேண்டிய அவன் தண்ணி அடிக்கிறேன் உட்கார் மூடிட்டு உட்கார் நல்லா போய் வாய கூட எங்கடா அதுக்கு ஏன் வாணி இப்படி வடியுது வேற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஆசை உங்க மேல இருக்கிற மாதிரி ஆயிடும் டேய் அவ பொண்டாட்டியல் நீ போட்ட குட்டியா இல்ல ஏதோ சொல்லி கொடுத்துருக்கேன் அவனை போட்டு ஆட்டு நம்ம ஆட்டலாம் இந்த குடுக்குறேன் குடுறா அவங்க டேய் நீங்க தோப்பா நீ வாடா அருவாய் எடுத்து வெட்டணுமா சாமியை புருஷனை கூறட்ட முண்டை சொல்ற மாட்டேங்குது சொல்லுங்க சாமி அருவாய் எடுத்து விறகு வெட்டும் போது அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் சென்சார் கேமராவா அவன் லைன் பண்ணிட்ட ஓடி போயிருவான் விறகு வெட்டும் போது விறகு வெட்ட சொல்லி அவன் இது காலையில அவன் மாந்தோப்பு சிவகாமர்கிட்ட தான் போய் என்ன சாமி நீங்க சொல்லுங்க சாமி மணியே மணியின் ஒளியே ஆடியடியாடியே சொல்லி அறிதரலி பிறகு வெட்டும் போது அங்கே சுடுகாட்டில் மாண்டவன் புடிச்சிட்டானே சுடுகாட்டில் மாட்டவே இல்லை வெளியே இருக்க போனவன் நான் போட அங்கே நிற்கிறேன் ஆனா என்னை இந்த மாதிரி குறிவாக வந்துட்டு நீங்க எல்லா வேலையும் பார்த்துருக்கா அப்புறம் என்ன செஞ்ச குண்டியை தொட்டு பிறகு வெட்டும் போது வண்டி ஓட சொல்ற பிறகு வெட்டும் போது மாண்டவன் துறந்துட்டான் படுத்தா உறக்கமில்ல இந்த பிள்ளைக்கு பாவம் ஓட்டா தூக்கம் எல்லாம் தோலை பிடிப்பாங்க நீ பாலை விறகு நல்ல வெட்டையில ஏ விறகு நல்ல ஆத்தா வெட்டையில ஏ வெட்டையில என் மாண்டவன் தான் ஆத்தா பேரி குடிக்கல ஆடல் பாடல ஆடுறோடா எங்க குத்தாட்டம் போடுற கேப்பாங்களா ரெண்டு பேர்த்தையும் ஒரு வெள்ளிக்கிழமை விட்டுட்டு போயிடணுமா வெள்ளிக்கிழமை விட்டுட்டு போனேன்னா மறைச்சு கட்டுறேன் அது வரைக்கும் வீடியோ கட்டித்தானே சனி அதோட முடிச்சுக்குவோம் ரகுவதி மச்சான் கொண்டு வாங்க இதுவரை எங்களது நாடகத்தினை கண்டுபிடித்த
கதம்பம் கான்மிக் நாடகத்தை கண்டுகளித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் கூகுடி கவிதா ஒளிபெருக்கி அன்பு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது இணைந்து இங்கு சிறப்பாக நடித்த எனது அன்புவனார் பாசமிகு அன்புவனார் மருதமணி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்பட்டு வருகிறது. எங்கு டான்ஸ் ஆடித்த அன்பு சகோதரி மனவை